வெல்கம் டு மை சேனல். நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு XXL சுடிதார் பாட்டம் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் சுடிதார் பாட்டம்ஸ் கட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் நான் போட்டிருக்கேன். இப்போது அந்த வீடியோஸ்லேருந்து இது எப்படி மாறுபட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 40 சைஸுக்கு மேலே உள்ளவங்க, அதாவது 44 சைஸு, 46, 48 பாடி உள்ளவங்க போடக்கூடிய ஒரு காமனான பாட்டம் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இப்போது இந்த பாட்டத்தோட ஹைட்டு 43 வருது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 43யோட நம்ம ஒரு 4 இன்ச்சாவது ஆட் பண்ணணும். ஏன்னா இந்த கால் மடிக்கிறதுக்கு ஒரு 2 இன்ச்சு போகும், மேலே ஹிப்பு மடிக்கிறதுக்கு ஒரு 2 இன்ச்சு போகும். ஸோ இதில் நம்ம 4 இன்ச்சு ஆட் பண்ணணும். இப்போது 43 + 4 அப்படிங்கும்போது உங்களுக்கு 47 வரணும். இப்போ நம்ம துணி பாருங்கள், துணியை நம்ம 4ஆக மடிக்கணும். இதில் எந்த டிசைனுமே வரலை. டிசைன்ஸ் எல்லாம் வந்தால் டிசைன்ஸ்க்கு தகுந்தது மாதிரி மடிக்கணும். நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இதில் டிசைன் வரல, அதனால் நம்ம எப்படி வேணாலும் மடித்து போட்டுக்கிறலாம். இதை நம்ம முக்கியமானது என்ன கவனிக்கணும் அப்படின்னா, ஃபோல்டிங் நம்ம பக்கம் வரணும். இப்போ நம்மளுக்கு 43 + 4 47 வரணும் இல்லைங்களா? இப்போ இதை நம்ம அளக்கும் பொழுது 47 வரலை. மொத்தமே துணியோட அளவு 39 தான் இருக்குது. ஸோ நீங்கள் வரலை அப்படிங்கிறக்காக ஒன்றும் பயந்துட வேணாம். இப்போ ஒரு சின்னதாக இந்த பக்கம் ஒரு டயக்ராம் போட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது எப்படி கட் பண்ணணும், உயரம் பத்தலை அப்படின்னா நம்ம எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இங்கே ஒரு டயக்ராம் போடுறேன் பாருங்கள். நான் ஏற்கனவே உங்களுக்கு என்னுடைய முதல் பாட்டம் கட்டிங் வீடியோவிலேயே நான் உங்களுக்கு அழகாக டயக்ராம்லாம் காமிச்சு தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்படி தான் ஒரு பாட்டம் கட்டிங் வரும். இப்போ நம்மளுக்கு மேலேருந்து ஃபுல் ஹைட்டுமே இப்போ 47 நம்மளுக்கு வந்திருக்கணும், பட் வரலை. அதுக்கு பதிலாக நம்மளுக்கு 39 தான், இந்த துணியோட ஃபுல் ஹைட்டே 39 தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எப்போயுமே இதை தனியாக தான் கட் பண்ண போகிறோம். இந்த பாக்ஸ் அளவு டிஃபால்ட்டாக எல்லாத்துக்குமே 10 இன்ச்சு வச்சா போதும் அப்படின்னு நான் முந்தைய வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன். இந்த அளவு எப்படின்னா, உங்களுக்கு இது ஸ்மால் பாடி உள்ளவங்களுக்கு, இது மீடியம் சைஸு, இது நல்ல குண்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இந்த இடம் நீங்கள் அப்படி வச்சுக்கலாம். 12, 13, 14 வச்சுக்கலாம். இந்த பாக்ஸை நம்ம தனியாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த கால் வரைஞ்சிட்டோம் இல்லைங்களா, அது பக்கத்தில் இருக்கிற துணியில் நம்ம கட் பண்ணிக்கிறலாம். இப்போ நான் வரைகிறேன் பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 47ல் இருந்து அந்த மேலே வர்ற பாக்ஸுக்கு 10 குறைச்சிட்டு நம்ம 37 வைக்கிறோம். 37 நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இந்த கால் பகுதி மட்டும்தான் நம்ம கட் பண்ணுறோம். இப்போ இது நான் கிட்டத்தட்ட ஒரு பெரிய சைஸு பாட்டம் கட் பண்ணுறதுனால இந்த அகலம் ஃபுல்லாகவே நான் எடுத்துக்கிறேன். இதில் நம்மளுக்கு எந்த மாற்றமும் வேணாம், இதை கம்மி பண்ணவும் வேண்டாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் தாராளமாக 9.5 இன்ச்சு 10 இன்ச்சு கூட நீங்கள் எடுக்கலாம். பெரிய சைஸுக்கு 10 இன்ச்சு கூட எடுக்கலாம். இப்போ நீங்கள் இந்த 37 மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு 8 இன்ச்சு கால் சுற்றளவு 8 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். இப்போது நம்ம மார்க் பண்ணியிருக்கக்கூடிய இந்த 8 இன்ச்சையும் இங்கே ஒரு 10 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த ஹைட்டு, இது ரெண்டையும் இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். பாருங்கள், இப்படி நான் ஸ்ட்ரைட்டாக சேர்த்துட்டேன். இப்போ பாருங்கள், இங்கேருந்து இந்த பாயிண்ட்டை கொண்டு போய் நான் இங்கே சேர்த்துட்டேன். இப்போ இந்த இடம் நம்மளுக்கு காலியாக இருக்குது இல்லைங்களா, துணி மீறுது இல்லைங்களா, இதில் தான் நம்ம அந்த பாக்ஸ் எடுத்துக்கிறணும். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு பாக்ஸ் இந்த சைடில் எடுக்கிற பட்சத்தில் நீங்கள் கம்பல்சரி கீழேயும் ஃபோல்டிங் வர்றது மாதிரி மடிங்க. நான் அப்படி தான் மடிச்சிருக்கேன் பாருங்கள், கீழேயும் ஃபோல்டிங் வர்றது மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போது நம்ம இந்த 10 இன்ச்சை இந்த ஃபோல்டிங் சைடு வைக்கணும். 10 இன்ச்சு ஃபோல்டிங் சைடு வைங்க. இங்கே இது பெரிய சைஸுன்றதுனால நீங்கள் நல்லா 14 இன்ச்சு வரைக்கும் எடுத்துக்கிறலாம். இப்போது இதுக்கு நேரையும் நம்மளுக்கு 10 வரணும்.
பட் வரலை. இப்போ 8.5 இன்ச்சு தான் வருது. அதனால் ஒன்றும் பயந்துட வேண்டாம். நம்மளுக்கு இந்த சைடு மிச்சமாக வர துணியை எடுத்து இங்கே ஒரு பேட்ச் மாதிரி நம்ம அட்டாச் பண்ணிக்கிறலாம். இங்கே வரலை அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இந்த இடத்துல குறிச்சிட்டு காலையில் அப்படி குறுக்கக்கூடாதுங்க. இது வந்து பெரிய சைஸ் அப்படின்றதுனால நல்லா ஃப்ரீயாகவே நீங்கள் கட் பண்ணணும். துணியெல்லாம் நல்லா நிறையா விட்டு ஃப்ரீயாகவே கட் பண்ணணும். இப்போ இந்த பாக்ஸ் நான் வரைஞ்சி காட்டுறேன். இவ்வளவுதாங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு 40 சைஸுக்கு மேலே உள்ளவங்க எந்த மாதிரி பாட்டம் போட்டால் ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கிறத இதில் உங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி வரைஞ்சி காமிச்சிருக்கேன். ஆக்சுவலாக உங்களுக்கு மேலே இருந்து ஃபுல்லாக ஹைட்டு துணியில் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக மேலே இருந்து இந்த டயக்ராமில் இருக்கிற மாதிரியே வரைஞ்சிக்கோங்க. ஒருவேளை வரலை, துணி பத்தலை அப்படின்னா இந்த பாக்ஸை லெஸ் பண்ணிவிட்டு இந்த காலை மட்டும் ஃபஸ்ட்டு என்ன அளவு வருது அப்படிங்கிறத நீங்கள் வைங்க. அதன்படி இப்போ நான் வந்து இது 37 வச்சுருக்கேன். ஆக்சுவலாக நம்மளுக்கு ஃபுல் ஹைட்டு 47 வரணும். நான் இந்த 10 இன்ச்சை லெஸ் பண்ணிவிட்டு இந்த கால் அளவை மட்டும் நான் 37 வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த அளவு இருக்குது இல்லைங்களா, இந்த அளவு வந்து துணியில் ஃபுல்லாகவே நீங்கள் பிரெத்து வச்சுருங்க. இது பெரிய சைஸ் பாட்டம்ன்றதுனால நீங்கள் ஃபுல்லாகவே வச்சுருங்க. இங்கே ஒரு ஸ்ட்ரைட் கோடு வரைஞ்சிருக்கேன் இல்லைங்களா, இது வந்து நீங்கள் நல்லா ஒரு 10 இன்ச்சு 9.5 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் 9.5 to 10 இன்ச்சு வரைக்கும் வச்சுக்கிறலாம். இந்த கால் சுற்றளவு வரைஞ்சிருக்கேன் இல்லைங்களா, அது வந்து இங்கே நான் வந்து ஒரு 8 இன்ச்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த 8 இன்ச்சு எடுத்ததையும் இங்கே 10 இன்ச்சு எடுத்ததையும் இந்த ஹைட்டையும் நான் அப்படியே சேர்த்து ஒரு லைன் ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்கேன். இப்போ இது போட்டோடனே நம்மளுக்கு இந்த கால் பாகம் வந்துடும். நம்மளுக்கு அப்படியே இந்த இருக்குது இல்லைங்களா, இந்த கால் ஷேப்பு அப்படியே கிடச்சிடும். இந்த பாக்ஸை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே வரைஞ்சிருக்கேன். இங்கே வரக்கூடிய இந்த பேலன்ஸ் துணியில் நான் வரைஞ்சிருக்கேன். இது வரையும் பொழுது இந்த 10 இன்ச்சு நம்ம எடுக்கிறதுல கம்பல்சரி ஃபோல்டிங் வரணுங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் ஒரு 14 இன்ச்சு வச்சுருக்கேன். இங்கேயும் ஒரு 10 இன்ச்சு எடுக்கணும். நம்மளுக்கு துணி பத்தலை இருந்தாலும் நம்ம வந்து இந்த இடத்துல தனியாக கொஞ்சம் துணி அட்டாச் பண்ணிக்கிறலாம். இங்கே என்ன அளவு வருதோ அதை நான் எடுத்திருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். எப்பயுமே ஃப்ரீ சைஸ் பாட்டம் அப்படின்னாலே நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி துணி வந்து 44 இன்ச்சஸ் அகலம் இருக்கணும். மினிமம் 44 இன்ச்சஸ் அகலம் கட்டாயம் இருக்கணும். அதில் தான் நம்ம வந்து ஃப்ரீ சைஸ் பாட்டம்லாம் கட் பண்ண முடியும். பாருங்கள், இப்போ இந்த கால் ஷேப் வந்துருச்சு நம்மளுக்கு. இதை நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த பாக்ஸ் கட் பண்ண போகிறோம். பாருங்கள், நம்மளுக்கு இந்த இடம் மட்டும்தான் கொஞ்சமாக துணி அட்டாச் பண்ணணும். அது நம்ம இந்த பேலன்ஸ் துணிலாம் நிறையா இருக்குது, இதை வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கிறலாம். இப்போ நான் ஏற்கனவே வந்து அழகாக டயக்ராம் போட்டு ஒரு பேப்பரில் டயக்ராம் போட்டு அதை காமிச்சு டயக்ராம் பிரகாரம் எப்படி சுடிதார் பாட்டம் கட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இங்கே வர்ற லிங்க்கை டச் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு, அதாவது 40 சைஸுக்கு மேலே உள்ளவங்களுக்கு நம்ம பொதுவாக ஒரு பாட்டம் ஒன்று என்ன சைஸில் கட் பண்ணலாம், என்ன அளவுகள் வச்சு கட் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சைடில் உங்களுக்கு அழகாக டயக்ராம் போட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.